ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப் வியூ. நான் உங்கள் பரணி. புது வியூவர்ஸ்க்காக நம்ம சேனலை பற்றி ஒரு குட்டியாக இன்ட்ரோ கொடுத்துடலாங்க. ஸோ நம்ம சேனலில் மேஜராக ஃபினான்ஸ் பற்றி தாங்க கவர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் ட்ராவல், அதுக்கப்புறம் தான் கார்டன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நல்லாவே தெரியும். நம்ம சேனலில் கமெண்டில் என்ன போடுறாங்களோ அதுதான் நம்ம கண்டென்ட்டாக போடுறோம். கிட்டத்தட்ட 80% வீடியோ ஸ்பான்சர்டு பை சப்ஸ்கிரைபர் அண்ட் தென் ஃபாலோவர்ஸ்னே சொல்லலாம். ஓகே, ஸோ அதனால் உங்களில் யாருக்காவது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பர்சனல் ஃபினான்ஸ், சேவிங்ஸ் அக்கௌண்ட் அண்ட் தென் ஸ்டாக் மார்க்கெட் எந்த விதமான சந்தேகங்கள், கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா என் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே வந்து பர்சனலாக சேட்டில் சொன்னாலும் சரி அதை நம்ம கண்டென்ட்டாக போடலாம். ஸோ உங்கள் கருத்துக்கள், சந்தேகங்கள் கூட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமாக யூடியூப் கமெண்டில் போட்டிங்கன்னா நான் மட்டும் கிடையாது, நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ட் தென் வியூவர்ஸ் வந்து உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோட முடிவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸ் அண்ட் தென் சேனலை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ முக்கியமாக புதுசாக யார் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ இல்லை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க இன்றைக்கி டாபிக் உள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆக்சிஸ் பேங்கோட மேக்னஸ் கிரெடிட் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கார்டு பற்றி பார்க்க முக்கியமான காரணம் நம்ம சப்ஸ்கிரைபர் நந்தகுமார்ன்றவர் கேட்டிருக்காரு. ப்ரோ, மை லைஃப் டைம் ஆம்பிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் மேக்னஸ் கார்டை ஹோல்ட் பண்ணுறது தான், அதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி என்ன, ஸோ அதுக்கு ஒரு வீடியோ போடுவேன்னு கேட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நந்தகுமாருக்கு தெரியும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீவிர சப்ஸ்கிரைபர். அது மட்டும் இல்லாத இவர் நிறைய கார்டு ஹோல்ட் பண்ணியிருக்காரு. நம்மளுடைய நிறைய வீடியோஸில் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு இவர் நிறைய ஆன்சர் பண்ணியிருக்காருங்க. ஸோ இவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இவர்கிட்ட நான் இன்ஸ்டா ஐடி கேட்டிருந்தேன். ஸோ நந்தகுமார், நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாவில் பிங் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் ஆக்சுவலாக பர்டிகுலராக. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற ப்ரோஸ், கான்ஸ், அப்புறம் ஃபியூச்சர்ஸ், வெல்கம் போனஸ், பெனிஃபிட், ரிவார்ட்ஸ், எலிஜிபிலிட்டி எல்லாத்தையும் பார்க்கலாம். இதனுடைய கார்டு பார்த்தீங்கன்னா ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து வருஷத்துக்கு 14,750 rupees நம்ம வந்து ரெனிவல் பண்ணணும். ஸோ இது கொஞ்சம் ஹையாக இருக்க மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இது வந்து ஹோல்ட் பண்ணிருக்கிறது ஓரளவுக்கு பெரிய ஆளுங்க தான். இன்னொரு விஷயம் கேட்டேன், ஸோ ஒரு ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. அந்த அளவுக்கு பண்ணிட்டீங்கன்னா அது வேவ் ஆஃப் ஆகிடும். அந்த அளவுக்கு வந்து வீடியோ பார்க்குறவங்களால எவ்வளோ பேருக்கு அது பண்ண முடியும்னு தெரியல. பட் இருந்தாலும் அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த கார்டு ஓரளவுக்கு ஃபைனாக தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ், ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட். கார்டோட டைப் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தால ப்ரீமியம் அண்ட் தென் சூப்பர் ப்ரீமியம் ட்ராவல் கார்டு. ஸோ ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த கார்டு நல்லாவே இருக்கும். நம்ம ஸ்பெண்ட் பண்ண எங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸாக கொடுக்கறதால இது ரிவார்ட் கார்டுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் கேஷாவோ வவுச்சராவோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்டு வாங்கிறதுக்குன்னா தகுதி பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து சேலரி பர்சனாக இருக்கணும், இல்லைனா செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்கணும், வயசு 18லேருந்து 70க்குள்ளே இருக்கணும். நீங்கள் சேலரி வாங்குறாங்க தான் வருஷத்துக்கு 24 lakhs ஏர்ன் பண்ணணும். ஸோ நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருந்தாலும் சரி 24 லட்சத்துக்கு மேலே ஏர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற பேங்க் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு, ஹெச்டிஎஃப்சி கூட சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அதை ரூலை பிரேக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து 2 லட்ச ரூபா வாங்குறதுக்கு முன்னாடி 1 லட்ச ரூபா சேலரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்டு வந்து கொடுப்பாங்க. ஈவன் சிபில் ஸ்கோர் 800 மேலே இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். பட் ஆக்சிஸில் கொஞ்சம் டஃபாக தான் இருக்குது. ஓகே, ஸோ மினிமம் வந்து ஒரு 1.5 lakhs இருந்து உங்கள் சிபில் ஸ்கோர் 800 மேலே இருந்தால் இந்த கார்டு உங்களுக்கு தாராளமாக கிடைக்கிறதுக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஜாயினிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 12,500, ஜிஎஸ்டி இன்க்ளூட் பண்ணிங்கன்னா 17,850 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஈவன் ரெனிவல் ஃபீஸும் அதே தான். ஓகே, வருஷம் நீங்கள் 14,750 rupees பேமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா, பில்லிலே வந்துடும். நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு பேமெண்ட் பண்ணுறப்ப பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த 12,500 நீங்கள் கட்டக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, ஸோ 25 லட்சத்துக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கணும். ஸோ 25 லட்சத்துக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணோம்னா நம்ம சேலரி, அதாவது இங்கே 24 lakhs வந்து எலிஜிபிள். அந்த காசை விட 1 லட்ச ரூபா எக்ஸ்ட்ராவே நம்ம பேமெண்ட் பண்ண வைக்கலாம் பாருங்கள். ஸோ ஸ்பெண்ட் பண்ணுறா அப்போ தான் நான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஃபீச்சர்ஸை. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெல்கம் பெனிஃபிட். இவங்க 12,500 மதிப்புள்ள வவுச்சர் கொடுக்குறாங்க. அதாவது அவங்க பாயிண்ட்ஸாக கொடுத்துருவாங்க. அந்த நீங்கள் வந்து வவுச்சராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஸோ லக்ஸி, போஸ்டல் கார்டு அண்ட் தென் யாத்ரா. ஸோ இதில் வந்து எவ்வளோ ஒன்றாலும் வவுச்சர் ரெடீம் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 6,000, இதில் வந்து 4,000 அப்படின்னு பிரித்து கூட ரெடீம் பண்ணிக்கலாம். ஓகே, இதே சம் வேரியன்ட்னா, ஸோ இதே மாஸ்டர் கார்டாக இருந்தால் 10,000 வரைக்கும் வந்து 1 way டொமஸ்டிக் ஃப்ளைட்டுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஓகே, இதுதான் இதில் இருக்கிற வெல்கம் பெனிஃபிட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா விசா அண்ட் மாஸ்டர் கார்டு கொடுக்குறாங்க. ஸோ இப்போலாம் விசா வேணுமா மாஸ்டர் வேணுமா நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூபிஐ சப்போர்ட் கிடையாது. என்கிட்ட ரூபே கார்டு இருந்தால் மட்டும்தான் யூபிஐ சப்போர்ட் இருக்கும். வேணா நீங்கள் ஆட் ஆன் கார்டாக வாங்கிக்கலாம் ஆக்சிஸ்லேயே, அவ்வளோதான். ஸோ இந்த கார்டில் உங்களுக்கு வந்து யூபிஐ சப்போர்ட் இருக்காது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக்சஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ப்ரியாரிட்டி பாஸ் ஆக்சஸ் கொடுக்குறாங்க இன்டர்நேஷனல் லான்ச் ஆக்சஸ்க்கு. ஸோ நீங்கள் ஒரு தனி நபர் போகிற மாதிரி இருந்தால் அன்லிமிட்டடாக என்ஜாய் பண்ணிக்கலாம் லான்ச் ஆக்சஸ். ஸோ நீங்கள் 4 தடவை வந்து கெஸ்ட்டு கூப்பிட்டு போகலாம். ஓகே, ஸோ உங்க கூட யாராவது வரலாம், வந்துட்டு லான்ச் ஆக்சஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். 4 தடவை தான் ஒரு வருஷத்துக்கு. ஃபஸ்ட்டு 8 தடவையாக இருந்தது, இவங்க டிவேல்யூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
ஸோ இதை நான் சொல்லி ஆகணுங்க. ஆக்சிஸ் பேங்க் வந்து என்ன தான் கார்டில் ஃபீச்சர் கொடுத்தாலும் சரி, வருஷம் ஏதாவது ஒரு டவுன்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ என்கிட்ட பிடிக்காத விஷயமா தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் லான்ச் அக்சஸ் பார்த்தீங்கன்னா அவங்களும் அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதுவும் என்ன கண்டிஷன்ஸ் அப்ளைனா 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் ஒரு 50,000 ஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு குவார்ட்டருக்கும். இப்போ ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச் 50,000 ஸ்பெண்ட் பண்ணால் தான் மார்ச், ஏப்ரல், மேல வந்து இந்த லான்ச் அக்சஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா இந்த யூட்டிலைஸ் பண்ணிக்கவே முடியாது. ஓகே, அதனால் நீங்கள் 50,000 ஸ்பெண்ட் பண்ணுற ஆளாக இருந்தால் தான் இந்த கார்டு நீங்கள் வாங்குறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா வேஸ்ட்டு தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ரிவார்ட்ஸ். இவங்க வந்து 12 எட்ஜ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க நார்மலாக எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப. ஓகே, ஸோ எல்லாத்தையும் மீன்ஸ் இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ப்ரோக்ராம்லேயே உங்களுக்கு தெரியும், பேலட்டு, கவர்மெண்ட் ஃபீஸஸ்ஸு, அப்புறம் இன்சூரன்ஸு, ஜுவல்லரி. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எதுவும் கிடையாது. அது வந்து ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த 24 லட்சம் ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி இந்த வேவியர் இருக்கும், எலிஜிபிள் வராது. ஆக்சிஸில் அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் இருக்கிறதால நிறைய அதை இக்னோர் பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லா பேங்க்ஸ்லையுமே. ஓகே, ஈவன் ஐடிஎஃப்சி அண்ட் தென் சம் ஹெச்எஸ்பிசிலாம் வந்து இன்னும் இன்சூரன்ஸ்லாம் கவர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் பேமெண்ட் பண்ணால் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க, கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறாங்க. ஓகே, அப்புறம் 1.5 லட்சத்துக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா 35 எட்ஜ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க ஒரு தரம் ₹200 ஸ்பெண்ட் பண்ணும்போது. இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவலில் போய் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அந்த ட்ராவல் போர்ட்டல் அதெல்லாம் போய் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப 60 எட்ஜ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க ஒரு தரம் ₹200 ஸ்பெண்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் 2 லட்ச ரூபா வரைக்கும். ஓகே, நீங்கள் யூஎஸ்க்கு நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா ஸோ ஒன் வே 1 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா வந்துடும். ஸோ அந்த மாதிரி பிளேஸில் இந்த கார்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட் ரெடிம்ஷன். ஸோ ஒரு எட்ஜ் ரிவார்ட் பாயிண்ட் ஈக்குவல் 20 பைசே. அப்போ 5 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் சேர்த்தா தான் ₹1 கணக்கு. ஓகே, ஸோ இதே நீங்கள் வந்து இந்த பாயிண்ட்ஸை வச்சு ட்ராவலில் ரிலேட்டட் திங்ஸ் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அப்போ 5 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஈக்குவல் 2 மைல்ஸ். ஓகேங்களா, ஸோ அப்படியே டபுள் ஆகுது. ஓகே, ஸோ ₹2 கணக்கு வருது 5 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஈக்குவல். இங்கே 5 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஈக்குவல் ₹1 தான் கணக்கு வருது. ஓகே, அப்போ ட்ராவல் பார்ட்னர்ஸ் கூட நீங்கள் ரெடீம் பண்ணுறதா இது பெஸ்ட்டு. வவுச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் ரிவார்ட் போர்ட்டலில் போய் எடுத்துக்கலாம். அதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவார்ட் ரெடம்ஷன் ஃபீஸ். ஸோ 300 பாயிண்ட்டுக்குள்ளே இருந்ததுன்னா ₹49 சார்ஜஸ் பண்ணுறாங்க. 300லேருந்து 10,000 பாயிண்ட்டுக்குள்ளே இருந்ததுன்னா ₹99 சார்ஜஸ் பண்ணுறாங்க. அதே பார்த்தீங்கன்னா ரிவார்ட் ரெடம்ஷன் ஃபீஸ் ரிவார்ட் பாயிண்ட் 300க்குள்ளே இருந்ததுன்னா 0 சார்ஜஸ்ங்க, 0 போட மாந்துட்டேன். ஸோ 300லேருந்து 10,000க்குள்ளே அந்த பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா ₹49. ஸோ 10,000க்கு மேலே அந்த பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ₹99 பேமெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ வேவ் ஆஃப் பார்த்தீங்கன்னா செலக்டட் ப்ரீமியம் யூசர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து வேவ் ஆஃப் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் வேவ் ஆஃப் பண்ண மாட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில்லிங் சைக்கிளுங்க. ஸோ 20 நாள்லேருந்து 50 நாள் வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பில்லிங் சைக்கிள் வந்து எல்லா வீடியோலையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணுறத இப்போ 10,000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ இந்த 10,000 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் இப்போ பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே பேமெண்ட் பண்ணி ஆகணும் இந்த 10,000. ஓகே, பில்லு ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் ஸோ இப்போ 1ஆம் தேதி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 50 நாள் டைம் கிடைக்கும். 2ஆம் தேதி ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களுக்கு 49 நாள் டைம் கிடைக்கும். இதே இந்த 29ஆம் தேதி ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 20 நாள் தான் டைம் இருக்கும். ஸோ அதனால் பில்லு ஜென்ரேட் ஆனதை அந்த 20 நாளைக்குள்ளே பேமெண்ட் கரெக்டாக பண்ணுறீங்க. இல்லை நீங்கள் பாருங்கள் ஃபினான்ஷியல் சார்ஜஸ் வந்துடும். ஓகேங்களா, இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு கால்குலேட் பண்ணும்போது 3.5. இதே ஆனுவலாக போகும்போது 45 to 55% நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு லேட் பேமெண்ட் ஃபீஸும் இருக்குது. ₹500லேருந்து ₹1,200 வரைக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் 10,000 ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கட்டாமல் விட்டுட்டிங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா லேட் பேமெண்ட் ஃபீஸு 1000, அப்புறம் அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் அது ஒரு 1000 ப்ளஸ் ஜிஎஸ்டி, லேட் பேமெண்ட் ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சார்ஜஸ் வரும். அதனால் டியூ டேட்டுக்குள்ள கரெக்டாக பேமெண்ட் பண்ணுறேங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ட்ராவல் சார்ஜஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏடிஎம்ல கேஷ் வித்ட்ரா பண்ணால் எந்த சார்ஜஸுமே உங்களுக்கு பிடிக்க மாட்டாங்க. பட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா டே 1லேருந்தே கால்குலேட் ஆகும். ஓகே, ஸோ அதனால் எப்பயுமே அந்த ஏடிஎம்லேருந்து வித்ட்ரா பண்ணுறதை அவாய்ட் பண்ணிங்க, நல்ல விஷயமும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள் அந்த கேஷ் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஏடிஎம்ல பார்த்தீங்கன்னா உங்கள் கார்டு வந்து 40% வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ₹1 லட்ச ரூபா கொடுக்குறா 40,000 வரைக்கும் நீங்கள் ஏடிஎம்ல எடுக்கலாம். பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் இதில் அதிகமாகவும் இருக்கும். ஸோ ஈவன் இது இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க, இருந்தாலும் இதை அவாய்ட் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபியூல் சர்சார்ஜ் வேவியர். ஸோ 1% ஃபியூல் சர்சார்ஜ் வேவியர் கொடுக்குறாங்க. ஸோ 400லேருந்து 4,000க்குள்ளே ஓகே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். அது கீழே பண்ணாலும் அதுக்கு மேலே பண்ணாலும் சரி உங்களுக்கு சர்சார்ஜ் கிடைக்காது, ரிவர்ஸ் ஆகாது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 400க்கு மேலே கிடையாது. இதில் வேவியர் பண்ணுறாங்களா அதில் ஜிஎஸ்டி வந்து இப்போ ₹1000 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ₹1.80 ஜிஎஸ்டி பிடிப்பாங்க, அதை மட்டும் உங்களுக்கு திருப்பி கொடுக்க மாட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஃபாரின் டிரான்சாக்ஷன். இந்த கார்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபாரினில் டிரான்சாக்ஷன் பண்ணால் 2% பிடிக்கிறாங்க. பட் 2% பிடிக்காம 1% பிலோ பண்ணியிருந்தா தாங்க இந்த கார்டு வந்து ட்ராவல் கார்டுக்கு உகந்தது. பட் இவங்க வந்து இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷனுக்கு ₹100க்கு ₹2 பிடிக்கிறாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஸோ இதை வந்து லான்ச் அக்சஸ்க்கு மட்டும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் இந்த கார்டை, அதுதான் பெஸ்ட்டு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கான்டாக்ட்லெஸ் டிரான்சாக்ஷன். ஸோ என்எஃப்சி அதாவது எனேபிள் பண்ணிடுறதால நீங்கள் ஜஸ்ட் டேப் பண்ணி பேமெண்ட் பண்ணால் போதும், ஒரு சின்ன அமௌண்ட் 5,000க்குள்ள. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கால்ஃப் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஸோ 4லேருந்து 8 காம்ப்ளிமெண்ட்ரி கால்ஃப் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஸோ இது ஏன் நான் போட்டிருக்கேன்னா இந்த 4 வந்து கல்ஃப் ரவுண்ட்ஸ். ஓகேங்களா, 8 வந்து பார்த்தீங்கன்னா கல்ஃப் லெசன்ஸ்.
ஓகே, யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கவரேஜ். ஸோ இங்கே வந்து கிரெடிட் கார்டு ஷீல்டு பார்த்தீங்கன்னா 5 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. பர்ச்சேஸ் ப்ரொடெக்ஷன் வந்து 2 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுடைய பேகேஜ், டாக்குமெண்ட்ஸ், அதாவது பாஸ்போர்ட் இதெல்லாம் வந்து லாஸ் ஆகிடுச்சு, டிலே ஆகிடுச்சுன்னா $500 வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஓகே, ஸோ மெடிக்கல் அண்ட் ட்ராவல் அசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, 24/7 கன்சல்ட் சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 காம்ப்ளிமெண்ட்ரி சர்வீஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதாவது ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணும், சப்போஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் துபாயோ இல்லை சிங்கப்பூரோ யூஎஸ்ஓ போகிறீங்க, அந்த புது ஏரியா, ஸோ நீங்கள் போய் எதாவது ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுற போனீங்கன்னா இவங்க கிட்ட கால் பண்ணி பேசுனீங்கன்னா போதும், இவங்களே எல்லாமே பார்த்துப்பாங்க. பட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா சார்ஜஸ், பட் ஹியர் 4 காம்ப்ளிமெண்ட்ரி கொடுக்கறதால அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்குலாம் ஃப்ரீ. ஆனால் பட் அந்த ஈவெண்ட்டுக்குலாம் நீங்கள் தான் காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஈவன் ஃப்ளைட் ட்ராவல், ரிசர்வேஷன். ஸோ இப்போ நீங்களே கூட இப்போ கம்பெனி வச்சிருக்கீங்க, உங்கள் கெஸ்ட் யாராவது வராங்கன்னா ஸோ இவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா போதும், அந்த கெஸ்ட்டை ரிசீவ் பண்ணி ஹோட்டலில் ட்ராப் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுத்து, ஓகேங்களா, எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ கன்வர்ஷன். நீங்கள் 2500 மேலே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ அப்ராக்சிமேட்டாக 1.5% இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க. அதுக்கு மேலே தான் ஒரு 1.8 அப்படிலாம் தான் வரும். ஓகே, உங்களுக்கு சிபில் ஸ்கோர் தகுந்த மாதிரி மாறும். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் பெனிஃபிட். ஸோ இதில் ஒரு நல்ல விஷயம், உங்களுக்கு வந்து ஒரு மூவி டிக்கெட் வாங்கினா இன்னொரு மூவி டிக்கெட் ஃப்ரீ. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு மூவி டிக்கெட் பார்த்தீங்கன்னா $500 இருக்குன்னா, இல்லை ஈவன் கிரிக்கெட் மேட்சோ இல்லை ஏதாவது சாங் ஃபெஸ்டிவலோ ஏதாவது இருந்தால் கூட சரி, ஏதாவது கிரவுண்ட்லாம் சாங் ஃபெஸ்டிவல் வைப்பாங்களே, அப்போலாம் புக் மை ஷோவில் லிஸ்ட் பண்ணுவாங்களே, ஸோ நீங்கள் வந்து $500 வரைக்கும் ஆஃபர் கொடுப்பாங்க. ஒரு டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீ. ஸோ ஒரு மாதத்துக்கு 5 டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, இந்த ஒரு விஷயம். ஓகே, ஸோ அப்படி கணக்கு பண்ணி போது சினிமாக்குன்னு ஒரு வருஷத்துக்கு $20,000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இந்த கார்டு வாங்கலாம் தான் நான் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் டைனிங் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா அப் டு 30 to 40% ஆஃபர் கொடுக்குறாங்க. அவங்களுடைய பார்ட்னர் போர்ட்டல் மூலிமா, அதாவது பார்த்தீங்கன்னா டைனிங் டிலைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க கூட பார்ட்னர் பண்ணியிருப்பாங்க நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ். ஸோ கிட்டத்தட்ட 4000 மேலே பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. அங்கே போயிட்டு உங்களுக்கு இந்த ஆஃபர் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைல் ஸ்டோன் பெனிஃபிட். ஸோ இதுவும் நல்ல விஷயம் தான். ஆனால் பட் நம்மளால முடியாதுப்பா, $3 லட்சம் வருஷத்துக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாதுப்பா. ஸோ ஓகே, இது பண்ணுறவங்களுக்கு 3000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. $3 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா, ஸோ அதுக்கப்புறம் 3 லட்சத்துக்கு அப்புறம் 4வது லட்சமாக ஒரு தடவை 100 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு 1500 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ 4 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 4500 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, இந்த கார்டில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு குவிக் ஓவர்வியூ தான். ஸோ இது ஒரு ப்ரீமியம் ட்ராவல் கிரெடிட் கார்டு. என்னன்னு கேட்டால் அன்லிமிட்டட் லான்ச் ஆக்சஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா எட்ஜ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஓரளவுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் மினிமம் 200 ஸ்பெண்டிங்கு. அப்புறம் ட்ராவலில் போர்ட்டலில் நீங்கள் போய் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 60 எட்ஜ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ். அப்புறம் வெல்கம் பெனிஃபிட் 12,500. ஸோ இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கல்ஃப் ப்ரிவிலேஜ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா ஸோ இது நல்லாவே பெனிஃபிட் தாங்க. அன்லிமிட்டட் லான்ச் அக்சஸ், அந்த மூவி டிக்கெட் போட மாட்டேன். மூவி டிக்கெட்டு நல்ல பெனிஃபிட் தாங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு 2000 வரைக்கும் மூவி டிக்கெட் உண்டான ஆஃபர் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதே நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள், 12 மாதத்துக்கு 24,000 வந்துச்சு. ஓகே, அப்போ 12,000ன்றது ஓகே தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ராபேக்ஸு. ஸோ ஆனுவல் ஃபீஸ் ஹையாக இருக்குது. ஓகே, ஆனால் அந்த மூவி டிக்கெட் நீங்கள் ரெகுலராக போகிறாங்களா இருந்தால், வாரம் போகிறாங்களா இருந்தால் இதுவும் ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 18 24 லட்சம். இது ரொம்ப டூ ஹையாக இருக்குது. ஸோ ரிவார்ட் ரிடம்ஷன் ஃபீஸும் கொடுக்குறாங்க. ஸோ அது எனக்கு பெருசாகவும் தெரியல. ஸோ யூபிஐ யூட்டிலிட்டி கேட்டிங்கன்னா யூபிஐ ஒர்க்ஸு, ஆனால் ஒர்க் ஆகலை. அதாவது அதுக்காக ஆர்டர் கார்டு வாங்கிக்கணும். உங்களுக்கு எந்த ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸும் கிடையாது அந்த ஆர்டர் கார்டு வாங்கினாலும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது உங்கள் பேஸ்ட் ஆன் உங்களுக்கு சிபில் ஸ்கோர். ஸோ இந்த டொமஸ்டிக் லான்ச் அக்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நீங்கள் வந்து 3 மாதத்துக்கு ஒரு 50,000 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ஒரு ட்ராபேக்ஸ். ஓகே, நீங்கள் திங்க் பண்ணிங்க, உங்கள் லைஃப் ஸ்டைல் நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு 50,000 ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? ஓகே, நீங்கள் மூவி டிக்கெட் வந்து ஒரு வருஷத்துக்கு 20,000 மேலே ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? அப்படி ஆளானா அந்த கடை கண்ணை மட்டும் தாராளமாக வாங்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து அவங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுங்கள். முக்கியமாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பாருங்கள். ஸோ இது எல்லாமே கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, அப்போ தான் நீங்கள் வந்து கரெக்டாக எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி கார்டை சூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜ் ரிவார்ட் போர்ட்டலுக்கு பார்த்தீங்களா, அந்த போர்ட்டலுக்கு போகிறேன். ஸோ இதுதான் எட்ஜ் ரிவார்ட் போர்ட்டல். அந்த போர்ட்டலில் போய்ட்டு இந்த ரிவார்ட் பாயிண்ட் ரிடம்ஷன்லாம் நீங்கள் அழகாக ரெடீம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து ஓகே ரெடீம் ரிவார்ட் பாயிண்ட்ஸ், ரெடீம் நவ். ஸோ அவங்க பேஜுக்கு போகுது. அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஹேவல்ஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ். ஓகே, 28,000 பாயிண்ட்ஸ் இருந்தால் போதும் இந்த வாட்டர் ஹீட்டர் வாங்கலாம். அதுக்கப்புறம் இந்த போட் ஏர்போர்ட்ஸ் 70,650 இருக்கணும். ஸோ இது போல் வவுச்சர்லாம் நீங்கள் ரெடீம் பண்ணிக்கலாம். ஃபேப் இந்தியா வவுச்சர் ரெடீம் பண்ணிக்கலாம். ஸோ அப்பலோட வவுச்சர் ரெடீம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடை வாங்குறது, ஸோ எல்லாமே நீங்கள் வந்து இங்கே ரெடீம் பண்ணிக்கலாம். ஓகே, ரெடீம்ஷன் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம 90% மேலே டாபிக் கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன விஷயம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் பர்ஃபெக்டாக இருக்க முடியாதுல்ல. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வீடியோ போடும், அட்லீஸ்ட் லைக்காவது பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சந்தேகங்கள், கருத்துக்கள், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ், இல்லைனா உங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி, இல்லை பர்சனல் ஃபினான்ஸ் பற்றி எது வேணாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தனி டீட்டெயில் வீடியோ போட பார்ப்போம். அப்படி ஏதாவது உங்களுக்கு கொச்சமாக இருந்தாலும் சரி இன்ஸ்டாகிராமில் சேட் பண்ணுங்கள், நான் பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணலாம்.
உங்களை யாராவது இந்த கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சப்ஸ்கிரைப் வெயிட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.